இப்போ ரீசெண்டாக ஒரு பேங்க்குக்கு வந்து மீட்டிங் போயிருந்தேன். 30 மினிட்ஸ் ஆச்சு, என்னை கூப்பிடவே இல்லை. அடுத்தடுத்து அவங்க பேசிட்டே இருக்காங்க. 40 மினிட்ஸ் ஆச்சு, 1 hour ஆயிடுச்சு. ஸோ அந்த 1 hour ஆனவன் டக்குன்னு எந்திரிச்சிட்டு நான் வந்து மாறி ஆயிடுச்சு எனக்கு. ஆக்சுவலாக நோ ஐம் டன், ஐ கான்ட் ஹேண்டில் திஸ், ஐம் லீவிங் அப்படின்னு சொன்ன உடனேயும் என் மைண்டில் எனக்கு ஒன்று தோணுச்சு. ஆமாம், இப்போ நீ கோவப்படுற, நீ வந்து ஒரு இன்னைக்கு யூ ஆர் அ சேல்ஸ் பர்சன், நோ யூ ஆர் நாட் அ ஃபவுண்டர், யூ கேம் ஹியர் டு செல் த ப்ராடக்ட்னா உனக்கு என்ன கோவம் அப்படின்னு டக்குனு வந்துட்டு. அப்படியே அடுத்து ஒரு 1/2 hour கழிச்சு என்னை கூப்பிட்டாங்க. உள்ளே போனோம். ஒரு 10 மினிட்ஸ் அந்த மீட்டிங் இருந்தது. எல்லாம் சூப்பர் எல்லாம் பண்ணிடலாம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மண்டே மீட்டிங் இருக்கும், நீங்கள் வந்துருங்க அப்படின்னா. கேட்டேன், சார் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு கேட்டேன். ஒரு 1 hour முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுறோம், நீங்கள் உடனே கிளம்பி வந்துருங்க அப்படின்னு. அப்போ அப்படி கொஞ்சம் ஷாக்கிங்காக பார்த்தேன். என்னென்னா, நம்மளும் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறோம், ஒரு 300+ டீம் மெம்பர் இருக்காங்க, கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் 1 hour முன்னாடி தான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்னு ரியாக்ஷன் அவர் ரீட் பண்ணிட்டு லேப்டாப்பை பார்த்துட்டு என்ன பார்த்து சொன்னார், மோகன் 1 hour ப்ரியரில் உங்களை இன்வைட் பண்ணுறது எவ்வளோ கௌரவமான விஷயம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். நான் என்ன சொல்லியிருப்பேன் நினைக்கிறீங்க நீங்கள்? என் கூட பேங்கிங் அலைன்ஸ் பண்ண கூட இருந்தவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஏடா நம்ம CEO இன்சல்ட் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. நான் அப்படியே பார்த்தேன். இந்த மைண்ட் செட் கூட நான் ஃப்ரீலான்ஸ் செட் பண்ணும்போது கற்றுக்கிட்டு தான். சார் 1 hour அதுக்கு சார் 5 minutes போகும் சார், ஒரு கால் பண்ணுங்க ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அப்படி தான் அந்த பேங்க்கோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கோம்.